உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு. சாந்தி செலவாத்தும் பெருமானார் மீதும் தோழர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய பெரியோர்களை, இன்று நாம் இஸ்லாமிய வரலாற்றில் சாதனை படைத்த ஒரு மாமனிதரை பற்றி பேசப் போகிறோம். இறையச்சமுடையவராக வாழ்ந்து மக்களுக்கு நல்வழி காட்டிய ஒரு தலைவரை பற்றி, ஒரு மேதையை பற்றி நாம் பேசப் போகிறோம். அவருடைய சிறப்புகளை பற்றி சொல்கிற போது, அவர்களுடைய கரத்தை கைப்பற்றி 5000 பேர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார். அவருடைய உரைகளை கேட்டு 1,00,000 குற்றவாளிகள், திருடர்கள், வழிப்பறிக்காரர்கள் மனம் திருந்தி வந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிக்கொண்டே இருப்பார்களாம். ஆகவே அந்த பேச்சு நடைபெறுகின்ற அந்த கூட்ட நடைபெறும் இடத்தை விரித்து கொண்டே போக வேண்டியது இருக்குமா. ஒரே நேரத்தில் 400 மைக்கூடுகள் வைக்கப்பட்டிருக்குமா குறிப்பு எழுப்பதற்காக. ஆக அவ்வளோ பெரிய ஒரு அறிஞரை பற்றித்தான் பேசப் போகிறோம். அவர்கள் வேறு யாரும் அல்ல, நாம் அனைவராலும் பெரிதும் மதிக்கப்படுகின்ற முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்களை பார்த்து அரசர்கள் பொறாமைப்பட்டார்கள், ஆனால் ஏழைகள் அவர்களை நேசித்தார்கள். அவர்களுடைய பெயர் முஹியுத்தீன் என்று கொடுக்கப்பட்ட பெயர். முஹியுத்தீன் என்றால் தீனுக்கு புத்துயிர் ஊட்டியவர் என்று பொருள். ஆகவே இஸ்லாத்திலே சோதனைகள் ஏற்பட்ட காலத்தில் இத்தகைய அறிஞர்கள் இஸ்லாத்திற்கு புத்துயிர் ஊட்டியிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே சிறப்பான இடத்தை பெறுபவர்கள் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர்கள். ஹிஜ்ரி 470ஆம் ஆண்டு ஈரானிலே உள்ள ஜீலான் என்ற ஊரிலே பிறந்தார்கள். 18வது வயதில் கல்வி கற்பதற்காக அவர்கள் பகதாதுக்கு வந்தார்கள். 73 ஆண்டு காலம் அங்கேயே இருந்து 90வது ஆண்டில் அங்கே மரணித்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய வள்ளல், வாரி வாரி வழங்குவதிலே மிகப்பெரிய வள்ளல். அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலே 100 தீனார்கள் இருந்தால் பொழுது விடுவதற்குள் அத்தனை பேருக்கும் நான் அதனை கொடுத்து விடுவேன் என்று அவர்கள் சொல்லியதை பார்க்கிறோம். ஷரியத்தை பின்பற்றுவதிலே அவர்கள் மிகவும் உறுதியுடையவர்களாக இருந்தார்கள். ஒருவன் எத்தகைய உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் அவர்களை விட்டு ஷரியத் என்ற பொறுப்பு ஒருபோதும் நீங்கிவிடாது என்பதற்கு அவர்களே சிறந்த உதாரணமாக திகழ்ந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், திருக்குரானையும் நபிவழியையும் உனக்கு முன்னால் வைத்துக்கொண்டு அந்த இரண்டிலும் ஆழமாக சிந்தனை செய்து அந்த இரண்டின்படி நீ செயல்படு. அவர் அப்படி சொல்லியிருக்கிறார், இதில் இப்படி சொல்லியிருக்கிறது போன்ற உளறல்களை கண்டு ஏமாந்து விடாதே. ஏனெனில் ரசூல் எதை கொண்டு வந்தாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எதை தடுக்கிறாரோ அதிலிருந்து விலகிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் என்று தனது சொற்பொழிவிலே புத்தகுல் கைப் என்ற புத்தகத்திலே சொல்கிறார். நபி அவர்களின் வழியை பின்பற்றுங்கள், பித்அத்துகளை உருவாக்கி விடாதீர்கள் என்றும் அதே நூலிலே அவர் சொல்கிறார். மேலும் சொல்கிறார், ஃபத்ஹுர் ரப்பானி என்ற நூலிலே, கடமையான வணக்கங்களை விடுவது நாஸ்தீகமாகும், மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகளை விடுவது நாத்திகமாகும், குஃபுராகும். விலக்கப்பட்ட செயல்களை செய்வது இறை கட்டளையை மீறுவதாகும். என் நிலையிலும் யாரை விட்டும் ஷரியத்தின் கடமைகள் நீங்கிவிடாது. ஆக ஷரியத்தினுடைய கடமைகளை விட்டு யாரும் வெளியே வந்துவிட முடியாது என்று மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதை போல அவர் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடான ஏகத்துவத்திலே மிக உறுதியாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நிலையும் நாம் பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு மற்றவர்களை விட மிக நெருக்கமாக இருக்க நீயோ அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடம் ஏன் உதவி தேடுகிறாய்? அவருடைய 38வது பிரசங்கம். தன்னை போன்ற படைப்பினங்களின் மீது நம்பிக்கை வைப்பவன் தண்ணீரை பிடிக்க முயற்சிப்பவனை போன்று இருக்கிறான். ஆக அல்லாஹ் விடுத்து படைப்புகள் நம்பிக்கை வைக்கிறவனுடைய ஓமை என்னவென்றால் தண்ணீரை பிடிக்க போகிறவன். அது தன் கையை திறந்தால் அங்கே ஒன்றும் இருக்காது. இது அவருடைய ஃபத்ஹுர் ரப்பானியிலே 15வது உரையில் நாம் பார்க்கிறோம். படைத்தவனிடமே அனைத்தையும் கேள், நான் அல்லாவின் பாதையில் தான் உங்களை அழைக்கிறேன், என் பக்கம் உங்களை அழைக்கவில்லை என்றும் சொல்கிறார். இன்னும் சிறப்பாக ஏகத்துவத்தை போய் அவற்றை சொல்கின்ற கருத்து, எந்த பொருளின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்களோ அந்த பொருட்கள் உங்களது தெய்வங்களாக ஆகிவிடுகின்றன. அல்லாஹ் விடுத்து ஏதாவது பொருள் மீது நம்பிக்கை வைத்தால் அது உங்களுடைய கடவுளாகிவிடுகிறது. யாரை எண்ணி அஞ்சுகிறீர்களோ, யாரிடம் ஆதரவு எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்கள் உங்களுடைய கடவுளாகிவிடுவார்கள்.
யார் இறைவனிடம் உங்களுக்காக சிபாரிசு செய்வர் என எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்களும் உங்களுடைய தெய்வங்களாக ஆகிவிடுவார்கள். ஆக உங்களுக்காக யாராவது சிபாரிசு செய்வாங்கன்னு நீங்கள் கருதிங்கன்னா அவங்க உங்களுடைய கடவுளாக ஆகிவிடுவார்கள். ஆக இவை சொல்கின்ற கருத்து என்ன? யார்கிட்டையும் சிபாரிசு போவாங்க, மனிதங்க மீது ஆதரவு வைக்காதீங்க, இறைவன் மீது ஆதரவு வையுங்கள் என்று தான் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். ஃபத்துர் ரப்பானி பக்கம் 83 இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதுதான் அவர்களுடைய உண்மை நிலையாக இருந்திருக்கிறது. இன்னும் அவர்கள் நன்மையை ஏவி தீமையை விளக்குவதிலே அவர்கள் மிக உறுதியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அரசர் என்றும் பார்த்ததில்லை. அரசர்களாக இருந்தாலும் சரி, ஆலிம்களாக இருந்தாலும் சரி, அரசர்களுக்கு ஒத்துவதுபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கடுமையாக சாட்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் கொள்ளையர்களை விடவும் கொடுமைக்காரர்களை விடவும் முனாஃபிக்கீன்களை விடவும் எந்த வகையிலும் குறைந்தவர் அல்லர். ஆக அரசாங்கத்துக்கு ஒத்துவதுறவங்கள சொல்லக்கூடிய ஆலிம்களை சொல்கிறார். எவ்வளவு காலத்திற்கு உங்கள் பக்தி போர்வையில் மக்களை ஏமாற்றுவீர்கள்? அரசர்களுக்காகவும் ஆட்சியாளர்களுக்காகவும் எத்தனை நாட்கள் பக்தி வேஷம் போடுவீர்கள்? ஆட்சி, அந்தஸ்து, ஆசைகள் இவற்றின் அடிமையாக எத்தனை நாட்களுக்கு நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள் என்றும் மிக கடுமையாக அவர்கள் கேட்கிறார்கள். இதுபோன்று அவருடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மிக ஏராளமாக இருக்கிறது. இப்போது நீங்கள் புரிந்திருப்பீர்கள், முஹியதீன் என்ற பெயர் அவர்களுக்கு பொருந்தி வருமா என்றால் நிச்சயமாக தீனுக்கு உயிரை ஊட்டிய அந்த பெயர் அவர்களுக்கு நிச்சயமாக பொருந்தி வருகிறது. ஆகவே அவர்களை பற்றி நாம் அறிவாக அறிய வேண்டும். அவர்கள் எழுதிய நூல்களை படியுங்கள். நாம் ஏற்கனவே சொல்லியது போல புத்தகங்களை ஃபத்துர் ரப்பானி போன்ற அவருடைய கரத்தால் எழுதப்பட்ட புத்தகங்களை படித்து அவருடைய கொள்கையை புரிந்து கொள்ளுங்கள். அவரை பற்றி யாரோ எழுதிய புத்தகங்களை படிப்பதை விட அவர்கள் கரத்தால் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் சிறந்தது. அவற்றின் மூலமாக நாம் அவர்களை அறிந்து கொள்வோம், அவருடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுவோம். அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்வோம், இறைவா அவருடைய நற்சேவைகளை நீ பொருந்திக் கொள்வாயாக, அவருடைய கபரை ஒளிமிகுந்ததாகவும் விசாலமானதாகவும் ஆக்கி வைப்பாயாக, மறுமையிலே அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவிகளை அருள்வாயாக. ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.